இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவருமான நூற்றாண்டு கண்ட போராளி நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக காலமாகியுள்ளது இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 1925 ஆண்டு டிசம்பர் 26 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த இவர் இளம் வயதிலேயே கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்திய சுதந்திரத்துக்கு பின்னர் 1948 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட நிலையில் நல்லக்கண்ணு பல்வேறு இடங்களில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். இதனிடையே நெல்லை சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் 7 ஆண்டுகள் அவர் சிறை தண்டனை அனுபவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியின் சாதாரண உறுப்பினராக தனது பயணத்தை தொடங்கிய அவர் கட்சியின் மாவட்ட செயலாளர், விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர், மாநில செயலாளர், கட்சியின் தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவர் போன்ற உயரிய பதவிகளை பெற்று இந்திய அளவில் முக்கிய அரசியல் தலைவராக உயர்ந்தார். 60களில் ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிளவை சந்தித்து ஏராளமானோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த நிலையிலும் தோழர் நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே தொடர்ந்தார். ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் பின்னடைவை சந்தித்தாலும் மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவராக நல்லக்கண்ணு தொடர்ந்தார். அவரின் இந்த மக்கள் சக்தி காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றில் மிக அரிதான மற்றும் ஒரு சிறப்பான அங்கீகாரம் தோழர் நல்லக்கண்ணுவுக்கு வழங்கப்பட்டது. சிபிஐ கட்சியின் விதிகளின்படி ஒரு நபர் மாநில செயலாளர் அல்லது பொதுச் செயலாளர் பதவியை அதிகபட்சம் 2 முறை மட்டுமே வகிக்க முடியும். அதன் பின்னர் அவர் அந்த பதவியில் இருந்து விலகி அடுத்தவருக்கு அந்த பதவி வழங்கப்படும். ஆனால் நல்லக்கண்ணுவின் மக்கள் செல்வாக்கு காரணமாக அந்த விதி தளர்த்தப்பட்டு 1992 முதல் 2005 வரை 4 முறை அவர் சிபிஐ கட்சியின் மாநில செயலாளராக பணியாற்றினார். கம்யூனிஸ்ட் கட்சியில் கிளை கழகம் வரை ஒப்புதல் இருந்தால் மட்டுமே இத்தகைய பெரும் மாற்றத்தை செய்ய முடியும் என்ற சூழலில் அவருக்காக ஒரு அகில இந்திய கட்சி இந்த மாற்றத்தை செய்தது அவருக்கு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் இருந்த அளப்பரிய செல்வாக்கை வெளிக்காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் மறைவு தமிழக மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.